ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சமீபத்தில் அரசு பணிக்கு 3 பேருக்கு பிரதமர் வந்து பணி ஆணைகளை கொடுத்ததை பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சிம்ரன் மெஹராஜ், அவங்க வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆகும். ஹமீதுங்கிற ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். நாதியா ஹசன் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளை பார்க்குறதுக்காகவும் அரசு தரப்புலேருந்து பணி ஆணை வழங்கப்பட்டது. அதை பிரதமர் மோடியே கொடுத்தாரு. இது மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்து முஸ்லீம்களுடைய நன்மையை பெற்று நன்மதிப்பை பெற்று அந்த மக்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போய்விடாமல் பார்க்க வேண்டியது நம்முடைய நாட்டுடைய கடமை. ஆனால் இதை கடந்த 10 வருஷம் 11 வருஷமாக சுத்தமாக இவர்கள் வந்து கணக்கிலே எடுக்கலை. முஸ்லீம்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை ஒன்று தான் கையில் வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து தங்களுடைய ஓட் பேங்கை அது மாதிரி முஸ்லீம்களை வெறுத்தாக இந்துக்களோட ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தவறான கணிப்பில் இவர்கள் செயல்பட்டுருக்காங்க. அது வந்து ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்கள் வந்து எந்த அளவு முஸ்லீம்களை ஒதுக்குறாங்களோ அந்த அளவு நம்ம நாடு பின்தங்கி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய வளர்ச்சியாகவும் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட சாரார் 3% சாரார் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு பாக்கி 97% வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்கனாக்க அந்த நாடு வந்து எப்படி முன்னேறும், எப்படி உருப்படும்? அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த மக்களை வந்து வென்றெடுக்கணும், அன்புனால வென்றெடுக்கணும். அந்த வீடியோவையும் காணொலியும் பாருங்கள். नॉर्दर्न जोन से आ रही हैं सिमरन महराज, कंप्यूटर ऑपरेटर और प्रोग्रामिंग असिस्टेंट के लिए जम्मू कश्मीर से। आमंत्रित कर रहे हैं साकिब हमीद को जम्मू कश्मीर से कंप्यूटर ऑपरेटर और प्रोग्रामिंग असिस्टेंट के लिए। नाजिया सैयद गोजर लाली हमारी अगली अवार्डी। ड्रॉट्समैन के लिए आपको आज पुरस्कृत किया जा रहा है। आप जम्मू कश्मीर से हैं। அந்த மக்கள் நம்முடைய எதிரி நாட்டுக்கு சப்போர்ட்டாக போய்விடக்கூடாதுனாக்க முதல் வேலை அந்த மக்களை வந்து நாம் வந்து கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் மேம்படுத்த நிலைமை கொண்டு வரணும். அப்போ தான் அவர்கள் அந்த பக்கம் சாயாமல் இருப்பாங்க. பொதுவாக மனிதனுடைய இயல்பே அதுதானே. எங்கே வசதி கிடைக்குதோ அதன் பக்கம் சாயக்கூடியவன். நீங்கள் வந்து மேலும் மேலும் அவங்கள வந்து தடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க அவர்கள் ஒரு பக்கம் விரக்தியில் போய் அந்த நாட்டுக்கு சப்போர்ட்டாக போயிட்டாங்கன்னா நமக்கு பெரிய தலைவலியாக போயிடும். அதனால் இந்த பிஜேபி தன்னுடைய முஸ்லீம்கள் சம்பந்தமான அந்த எண்ண ஓட்டத்தை மாற்றிக்கணும். அது மாறுங்கிறது நமக்கு தெரியல. வருங்காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.